வீதம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீதம். ஓரலகு நேரத்தில் ஏற்பட்ட மாற்றத்த தான் வீதம் அப்படின்னு சொல்லுவோம். ஓரலகு நேரத்தில் ஏற்பட்ட மாற்றம். ஏற்பட்ட மாற்றம். இதுல நம்ம என்னத்த ஃபர்ஸ்ட் படிக்க போறோம்னா, 2 விடயங்கள். சரியா? 2 விடயங்கள் பார்த்திருக்கோம். அதோட அலகுகள பார்ப்போம். முதலாவது கதி, 2வது வேகம். முதலாவது கதி, 2வது வேகம். கதின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூரத்தின் கீழ் நேரம். தூரத்த நேரத்தால வகுக்கும்போது நமக்கு கதி கிடைக்கும். இதே மாரி வேகத்த கண்டுபிடிக்க இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். கதிக்கு வந்து தூரம் தானே, தூரம் ஒரு எண்ணிக்கணியம். அதாவது பருமனை மட்டும் கொண்டதாகவே கதியும் ஒரு எண்ணிக்கணியம். கதியும் ஒரு எண்ணிக்கணியம். இடப்பெயர்ச்சி வந்து பருமனும் திசையும் கொண்ட கணியம். ஆகவே வேகமும் ஒரு காவிக்கணியமாக இருக்கும். இவங்க 2 பேருக்கும் காவிக்கணியம், எண்ணிக்கணியம் அதுலதான் மாற்றமே தவிர இவங்க 2 பேரோட அலகுமே ஒரே மாதிரிதான் இருக்கும். சரியா? ஒன்று கிலோமீட்டர் பர் ஹவர் அதுல எழுதுவோம். சரியா? கிலோமீட்டர் பர் மணித்தியாலம். அல்லது இன்னொரு அலகுல நம்ம எழுதலாம் மீட்டர் பர் செகண்ட். மீட்டர் பர் செகண்ட். இங்க முக்கியமா நமக்கு தெரிய வேண்டியது இந்த அலகுகளை எப்படி மாற்றுறது. ஒருவேளை கிலோமீட்டர் பர் ஹவர்ல தரப்படும் சந்தர்ப்பத்துல அந்த அலகை எப்படி நம்ம மீட்டர் பர் செகண்ட்க்கு மாத்தணும். அல்லது மீட்டர் பர் செகண்ட்ல தந்துட்டு கிலோமீட்டர்ல கேட்டாங்கன்னா எப்படி அதை மாத்தணும். அதுக்கு வந்து 3 ஈஸியான மெத்தட்ஸ் இருக்கு. 3 மெத்தட்ஸ் இருக்கு. நான் அதை சொல்லித்தரேன். அதுல உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியானதோ அந்த மெத்தட் வச்சு நீங்க செய்யலாம். 3மே பொருத்தமான மெத்தட் தான். அதுல வந்து நம்ம என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். சரியா? வீதம்ன்றது ஓரலகு நேரத்தில் ஏற்பட்ட மாற்றம். இல்ல கதியும் வேகமும் படிக்கிறோம். கதி தூரத்தின் கீழ் நேரம், வேகம் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். கதி எண்ணிக்கணியம், வேகம் காவிக்கணியம். சரியா? இவங்களோட அலகுகளை எப்படி மாற்ற போறோம் அந்த விஷயம் தான் இப்ப நம்ம படிக்க போறோம். சரி, இப்ப நமக்கு தந்திருக்காங்க கிலோமீட்டர் பர் ஹவர். சரியா? 20 கிலோமீட்டர் பர் ஹவர். இத வந்து நம்ம மாற்ற போறோம் மீட்டர் பர் செகண்டுக்கு. சரியா? கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்த போறோம். எத்தனை மீட்டர் பர் செகண்ட்னு கண்டுபிடிக்க போறோம். அதுதான் இந்த கேள்வி. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல கிலோமீட்டருக்கும் மீட்டருக்கும் இடையில் உள்ள தொடர்பு தெரியணும். ஹவருக்கும் செகண்ட்க்கும் உள்ள தொடர்பு தெரியணும். பாத்தீங்கன்னா, ஒரு கிலோமீட்டர் சமன் 1000 மீட்டர். ஒரு கிலோமீட்டர் சமன் 1000 மீட்டர். அடுத்தது ஒரு மணித்தியாலத்துல எத்தனை செகண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மணித்தியாலத்துல 60 நிமிடங்கள் இருக்கு. 60 நிமிடங்கள்லயும் 60 60 60 படி செகண்ட்ஸ் இருக்கு. ஆகவே 60 தர 60 60 நிமிடங்கள் இருக்கு. ஒவ்வொரு நிமிடத்திலையும் 60 செகண்ட்கள் இருக்கு. ஆகவே ஒரு ஹவர்ல 3600 செகண்ட் இருக்கு. 3600 செகண்ட் இருக்கு. இப்ப இதை எப்படி மாத்துறது அப்படின்னு பார்ப்போம். 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னா ஒரு மணித்தியாலத்துக்கு இந்த வாகனம் வந்து 20 கிலோமீட்டர் பயணிக்கும். சரியா? ஒரு மணித்தியாலத்துக்கு 20 கிலோமீட்டர் பயணிக்கும். அப்போ ஒரு செகண்டுக்கு எவ்வளவு பயணிக்கும் அப்படின்றத பார்ப்போம். 20 கிலோமீட்டரை மீட்டரா மாத்துறதுக்கு என்ன செய்யணும்னா 20 1000ஆல பெருக்கணும். 20 1000ஆல பெருக்கணும். 1000 மீட்டர்களால். அதே மாதிரி ஒரு மணித்தியாலத்தை செகண்டா மாத்துறதுக்கு ஒரு மணித்தியாலத்தை 3600 செகண்டால பெருக்கணும். சரியா? பெருக்கிட்டு சுருக்கி எழுதுனோம்னா இதற்குரிய விடை கிடைக்கும். கிலோமீட்டரை மீட்டரா மாத்திருக்கோம். ஹவரை செகண்டா மாத்திருக்கோம். சரி, சுருக்குவோம். இந்த 0 இந்த 0ம் இந்த 0 இந்த 0த்தோட சுருக்கிடலாம். மேல தொகுதி எண்ல பாத்தீங்கன்னா 20 தர 10 200ன் கீழ் 36. 200ன் கீழ் 36. இத வந்து நம்ம முடிந்த அளவுக்கு சுருக்குவோம். சரியா? தசமமா கட்டாயம் எடுக்கணும் இல்ல. நீங்க பின்னம் வரைக்கும் செய்ய தெரிந்தாலே போதும். பின்னம் வரைக்கும் எடுக்க தெரிந்தாலே போதும். இத வந்து நம்ம 4ஆல சுருக்கணும்னா 9 36 50 தர 4 200. ஆகவே இதனுடைய விடை 50ன் கீழ் 9. 50ன் கீழ் 9 கிலோமீட்டர் பெர் ஹவர். 50ன் கீழ் 9 கிலோமீட்டர் பெர் ஹவர். பெரும்பாலும் நம்ம பெரிய கேள்விகள் செய்யும் போது இதை நீங்க சுருக்கி தசத்துல எடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. சரியா? சுருக்கி தசத்துல எடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. பின்னமாவே வைத்திருந்தோம்னா அடுத்த வர பின்னத்தோட நம்ம சுருக்குறதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். தசமமா நீங்க மாற்றிட்டீங்கன்னா திரும்ப தசமத்தோட பெருக்கிறது வகுக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆகவே பின்னமாவே எடுத்து வச்சுக்கிட்டோம்னா லேசு. அதோட இதுதான் உங்களுடைய கடைசி கேள்வியாவே இருக்கு. கிலோமீட்டர் பர் ஹவர்ல உள்ளத சரி. இது மீட்டர் பர் செகண்ட் வரும்.
பாருங்க மீட்டரை செகண்டால பிரிச்சிருக்கோம் தானே. ஆகவே இது வந்து மீட்டர் பெர் செகண்ட். 50/9 மீட்டர் பெர் செகண்ட். இப்ப நீங்க தசமத்துல தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற சந்தர்ப்பத்துல இத 50/9 வகுத்தீங்கன்னா 9 45 மிகுதி 5 50ல திரும்பியும் 9 45. ஆகவே இதனுடைய விடை 5.55 மீட்டர் பெர் செகண்ட். 5.55 மீட்டர் பெர் செகண்ட். இது ஒரு முறையில எப்படி நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்ட்ல மாற்றலாம் அப்படின்ற மெத்தட். ஓகே, இரண்டாவது மெத்தட்ல எப்படி கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்ட்க்கு மாத்துறதுன்னா, இதுலயும் அதேதான். கிலோமீட்டர் ஹவருக்குரிய தொடர்பு தெரியணும். நமக்கு தெரியும் ஒரு கிலோமீட்டர்னா 1000 மீட்டர், ஒரு ஹவர்னா 3600 செகண்ட். 3600 செகண்ட். நம்ம என்ன செய்ய போறோம், 20 கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்ட்க்கு மாத்துறதுக்கு நமக்கு தெரியும் 20 கிலோமீட்டரின் கீழ் ஒரு ஹவர். சரியா, ஒரு ஹவர். இதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, கிலோமீட்டருக்கும் மீட்டருக்கும் இடையிலான தொடர்பு எவ்வளோ, 1000. 1000 ஹவருக்கும் செகண்டுக்கும் இடையில தொடர்பு 3600. சரியா, 3600. இதை நீங்க சுருக்கும் போது பாருங்க, சுருக்கும் போது 10/36னா இதை சுருக்குனா 5/18 அப்படின்னு வரும். சரியா, இந்த நம்பரை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 5/18. பெரும்பாலும் ஏ லெவல்ல எல்லாம் நம்ம மீட்டர் பெர் செகண்ட் 2 கிலோமீட்டர் பெர் ஹவர், கிலோமீட்டர் பெர் ஹவர் 2 மீட்டர் பெர் செகண்ட் செய்யும் போது இந்த மெத்தட்ல தான் செய்யும். டிரெக்டா நீங்க இந்த 20 அப்படின்ற விடயம் இருக்கு தெரியுமா, 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதை நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா 5/18 சுருக்க போறீங்க. சரியா, இது 5/18 சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு விடை வந்து மீட்டர் பெர் செகண்ட்ல வந்துடும். சரியா, சுருக்கி பார்ப்போம். 18ல 9 தடவை, இதுல 10 தடவை 2 இருக்கு. 15 50/9. 50/9னா ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி 5.55 மீட்டர் பெர் செகண்ட். 5.55 மீட்டர் பெர் செகண்ட். ஏற்கனவே செய்த மாதிரி தான். பட் இங்கனைக்குள்ள அந்த தொடர்பை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா. கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருந்து மீட்டர் பெர் செகண்ட்க்கு மாத்தணும்னா என்ன செய்யணும்னா, அந்த குறிப்பிட்ட நம்பரை 5/18 பெருக்கணும். இதே மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பெர் ஹவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 5/18 வகுக்கணும். 5/18 வகுக்கணும். அவ்வளவுதான் இதற்கு இடையில உள்ள தொடர்பு. வேற ஒண்ணுமே செய்யல. நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிலோமீட்டர் மீட்டர் ஹவர் செகண்டுக்குள்ள தொடர்புகளை எழுதி அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தோம். சரியா, கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருந்து மீட்டர் பெர் செகண்ட்க்கு மாத்தணும்னா இங்க ஒரு பெருமானம் தருவாங்க தானே, அதை 5/18 பெருக்கி விட்டுருங்க. ஆனா அழகு போடும்போது கவனமா மீட்டர் பெர் செகண்ட்னு போடணும். இதே மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாற்றணும் அப்படின்ற சந்தர்ப்பத்துல நம்ம என்ன செய்யணும்னா, அது 5/18 வகுக்கணும். 5/18 வகுக்கணும். ஓகே, அது மாதிரி ஒரு கேள்வி வந்து செய்து பார்ப்போம். சரி, இப்ப நமக்கு தராங்க 10 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, 10 மீட்டர் பெர் செகண்டை கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கண்டுபிடிக்க போறோம். கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கண்டுபிடிக்க போறோம். ரெண்டு மெத்தட்லயும் சொல்லி தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, மீட்டருக்கும் கிலோமீட்டருக்கும் இடையில உள்ள தொடர்பு தெரியும் தானே. 10 மீட்டரின் கீழ் ஒரு செகண்ட். ஓகே, மீட்டரை கிலோமீட்டரா மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா 10 1000 வகுக்கணும். 10 1000 வகுக்கணும். அதே மாதிரி 1 வந்து 3600 வகுக்கணும். 1 வந்து 3600 வகுக்கணும். 10 1000 வகுக்கணும். 1 3600 வகுக்கணும். சரி, 10 1000 வகுத்தீங்கன்னா பாருங்க, இதையும் சுருக்கிட்டீங்கன்னா 1/100 பிரித்தல் 1/கீழ் 3600 அப்படின்னு வரும். 1/100 பிரித்தல் 1/கீழ் 3600 அப்படின்னு வரும். சரியா, பிரித்தலை நம்ம பிரித்தலாவே வைத்து செய்ய முடியாதானே. அதை என்ன செய்ய போறோம் அப்படின்னா பெருக்கலா மாற்ற போறோம். 1/100 தர 3600 கீழ் 1. இதை மேலும் சுருக்குனீங்கன்னா பாருங்க, 36 கீழ் 1னா 36. டிரெக்டா 36 கிலோமீட்டர் பெர் ஹவர். 36 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த மெத்தட்ல நீங்க அதற்கு இடையில உள்ள தொடர்புகளை எழுதி தான் செய்ய போறீங்க அப்படின்ற சந்தர்ப்பத்துல இந்த மெத்தட்ல தான் செய்யணும். 10 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்றது 36 கிலோமீட்டர் பெர் ஹவரா இருக்கும். அல்லது உங்களுக்கு இந்த தொடர்பு ஞாபகம் இருக்கு, மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பெர் ஹவரை மாத்துறதுக்கு பாருங்க, முதல்ல செஞ்சோம் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருந்து மீட்டர் பெர் செகண்ட் மாத்த 5/18 பெருக்கணும். இந்த நம்பர் ஞாபகம் இருந்தா போதும். இப்ப இதுல இருந்து இதை பார்க்க என்ன செய்யணும், ஆப்போசிட்டான வேலை. 5/18 வகுக்க போறோம். 5/18 வகுக்க போறோம். அது என்ன மாதிரின்னு செஞ்சு பார்ப்போம். என்ன செய்ய போறோம்னா
10 பிரித்தல் 5 கீழ் 18. 5 கீழ் 18. பிரித்தலை வந்து நம்ம பெருக்கலா மாத்தணும். ஆகவே அதற்கு வலது பக்கமா உள்ள பின்னம் நிகர்மாறா மாறும். 18 கீழ் 5. 18 கீழ் 5. 10ஐயும் 5ஐயும் சுருக்கும். ஓர் 5 5, ஈர் 5 10. இறுதியா பாருங்க, தொகுதி எண்ல வந்து 2ம் 18ம் இருக்கு. ஈர் 18 36. அதை ஒன்றால பிரித்தீங்கன்னா 36. ஆகவே விடை வந்து 36 கிலோமீட்டர் per hour. 36 கிலோமீட்டர் per hour. சரியா? ரெண்டுமே ஒரே மாதிரி தான். பட் நீங்க இந்த நம்பரை பெருக்கணுமா பிரிக்கணுமா அப்படின்றத கிளியரா கொஞ்சம் ஞாபகம் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாவே கேள்வியை செஞ்சிடலாம். 5 கீழ் 18ஆல பெருக்கிறது அல்லது 5 கீழ் 18ஆல வகுக்கிறதா அந்த தொடர்பு ஞாபகம் வச்சிருந்தோம்னா இந்த கேள்வியை செய்திடலாம்.